சிசிலி டீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமோசா தான் செஞ்சுருக்கேன். நான் இதில் ஒரு சொட்டு கூட எண்ணெய் இறங்காமல் நான் சமோசா செஞ்சுருக்கேன். வாங்க இந்த சமோசா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நல்லா கிறிஸ்பியான டேஸ்ட்டாக நம்மளுக்கு ஈவினிங் நோம்பு திறக்கிறதுக்கு கஞ்சியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீஸு அப்புறம் சிக்கன் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1.5 கப்பு கோதுமை மாவு, நான் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இது 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாவையும் இந்த எண்ணெயும் நல்லா உருத்திக்கணுங்க. அதாவது நம்ம இப்போ கையில் பிடிச்சா இந்த மாதிரி இப்போ மாவு பிடிக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி பிடிக்கும்போது கொல்கட்டை மாதிரி அப்படியே டக்குன்னு ஸ்டப்பாக நிற்கணும். இது நிற்கலை. இப்போ இன்னும் நல்லா நம்ம நல்ல மாவையும் இந்த எண்ணெயும் சேர்த்துருக்க பார்த்திங்களா, அது நல்லா நல்லா உருத்திக்கணும். இன்னும் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி வரணும் மாவு. இப்படி இருந்தால் தான் சமோசா நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அதுக்காண்டி இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ இது பிசைஞ்சிட்டு இதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமோசா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை பொடியை நறுக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை, ஒரு குடமிளகாய். அடுத்து சீஸு. இந்த சீஸ் ஒரு சின்ன சீஸில் ஒரு பாதி சீஸ் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் நான் 1 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னொன்று வேணால் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அடுத்து சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை கைமா மாதிரி கொத்தி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் பல்ஸ் மூடில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப கலர்லாம் மாறக்கூடாதுங்க. நல்லா வதக்கிடுங்க, அவ்வளோதான். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப முருகலான வெங்காயம் வதங்கக்கூடாது. இப்போ இந்த வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாய், இந்த குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் வெங்காயம் வதங்கியிருக்கணும். ரொம்ப வதங்கிட்டு அப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா உடச்சி விட்டுருங்க. இந்த சிக்கன் சேர்ந்து இருக்கும், நம்ம அரைச்சதில் சேர்ந்து இருக்கும். இது நல்லா உடச்சி விட்டுக்கணும். இது வேக 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 நல்லா அதேட்டு நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிடும். இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்க்கலை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க. அது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு சிக்கன் டேஸ்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த சிக்கன் மட்டும் போதும், உருளைக்கிழங்கு எல்லாம் வேண்டாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த ஆரிகனோ ஒரு 1/4 ஸ்பூன் இது விருப்பம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா என் பிள்ளைங்க சேருங்க நல்லாயிருக்கு டேஸ்ட் அப்படின்னாங்க. அதனால் நான் இது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது விருப்பம் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ கடைசியாக நம்ம செய்கிறோன்னா மல்லித்தலை தூவி நம்ம இதை இறக்கிடுறோம். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா மசாலா எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு பாதியை இது கொஞ்சமாக ஆறிடணும்.
பாதி ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம சீஸ் வந்து துருவி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சீஸை இந்த மசாலா பொடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கலந்து விட்டுட்டு இன்னும் ஃபுல்லாக நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சமோசா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம மாவு ஒரு சின்னதாட்டு ஒரு மாவு ரொட்டிக்கு மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நல்லா இதை திரட்டிக்கணும். எப்படின்னா நம்ம சமோசா பட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா மெல்லுசாக வந்து இதை வந்து திரட்டிக்கோங்க. நல்லா நைஸாக மெல்லுசாக தட்டிக்கோங்க. இது கோதுமை மாவில் நம்ம வந்து கோதுமை மாவில் தான் இது செய்கிறோம். நம்ம திரட்டும் போது கொஞ்சம் மைதா மாவு திரட்டினீங்கன்னா ரொம்ப ஒட்டாது. இந்த உருட்டும் போது மட்டும் லைட்டாக மைதா மாவு சேர்த்து உருட்டுங்க. இப்போ நல்லா திரட்டிட்டு நம்ம இதை வந்து எப்படி கீரல் போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி துண்டு போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஓரத்தையும் இந்த ஓரத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நடுவில் இருக்க 2 பீஸையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. கீழே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று ப்ளஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இதில் நடுவில் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா எடுத்து வச்சுட்டு நம்ம மைதா மாவு வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் குழப்பி வச்சுருக்கேன். இது ஒட்டுறதுக்காண்டி இதை லைட்டாக தடவிட்டு கீழே ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா, அந்த பீஸை எடுத்து நம்ம மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போது அந்த பக்கம் இருக்க பீஸை எடுத்து அதேமாதிரி மடிச்சுக்காங்க. மடிச்சுட்டு இப்போ 2 பக்கம் கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். பாக்ஸ் டைப்லேயும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெய் வந்து உள்ளே இறங்கவே செய்யாதுங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் சமோசா அடுத்த டைம் போட்டிங்கன்னா இதே மாதிரி செய்யுங்க. இப்போ இன்னொரு பீஸையும் காட்டிடுறேன். அதே மாதிரி ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ப்ளஸ் மாதிரி ஒரு பீஸ் அதே மாதிரி திரும்ப ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நடுவில் மசாலா வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருக்க பீஸ் எடுத்து முதல்ல மடிச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி இந்த மைதாவை எடுத்து ஒட்டுறதுக்காண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பக்கம் இருக்கிற பீஸ் எடுத்து அதே மாதிரி மடித்து வச்சுட்டு இப்போ 2 பக்கம் கட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சமோசாலாம் செய்வோம்னா கடையில் சமோசா வாங்கினா ஃபுல்லாக உள்ள எண்ணெய் வந்து இறங்கியிருக்கும். நம்மளும் செய்யும்போது சில நேரம் அந்த மாதிரி உள்ள எண்ணெய் இறங்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உள்ள ஒரு சொட்டு கூட எண்ணெய் இறங்காதுங்க. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இந்த சமோசா எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். அதேமாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதேமாதிரி இது மைதானே செய்வாங்க. மைதாவில் தான் மெயினாக செய்கிறது. நான் வந்து எங்கள் வீட்டில் மைதா அவ்வளோ வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் கோதுமை மாவில் வந்து செஞ்சுருக்கேன். இதையேட்டு நான் உங்களுக்கு மைதா மாவில் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் வீடியோ போடுறேன் இந்த ரம்ஜான் லேட்டு. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. சிக்கன் சீஸ் சமோசா வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கணும். கண்டிப்பாக திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான சிக்கன் சீஸ் சமோசா வந்து ரெடி ஆகிடுச்சு.